செப்டம்பர் 10. செப்டம்பர் 10 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டேங்கிறாங்க. சூசைடு. இந்த உலகம் பூரா பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி மட்டும் இறக்குறவங்க எண்ணிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜா சுமார் 7.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போறாங்களா? நோய் வந்து இறந்து போறவங்கள விட, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறவங்கள விட கிட்டத்தட்ட அதிகமா சூசைட் பண்ணி நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்களா? அப்பேற்பட்ட அந்த மோசமான அந்த சூசைட் அந்த தற்கொலையை வந்து யாரும் செய்யக்கூடாது. அந்த மாதிரியான மனுஷங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்க நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். சூசைடு பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாப் அப் டேங்கிறாங்க. டாப் அப்ங்கிறது ரீசார்ஜ். ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரீசார்ஜுங்கிறது ஒரு லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த ரீசார்ஜுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஐடியாஸ் டேங்கிறாங்க. ஸ்வாப் ஐடியாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு கிரியேட்டிவ் தாட்ஸ் இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை எமோஷனல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், வேறு எது பற்றினாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோட நாலேஜ் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், ஐடியாஸை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்வாப் ஐடியாஸ் டே வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா டிவி டின்னர் டேங்கிறாங்க. டிவி டின்னருங்கிறது டிவி பார்த்துட்டு நைட்டு நல்லா ஜாலியாக டின்னர் சாப்பிடக்கூடிய நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாப்பாடை ஆர்டர் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஷோ பார்த்து ஒரு சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. இது போக செப்டம்பர் 10 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.